ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சென்னைக்கு வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த vlog வந்து என்னோடய ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. பிகாஸ் யாருக்குமே தெரியாது நான் இங்கே வந்தது ஃபஸ்ட்டு. அண்ட் வந்து பேசிக்லி வந்து நான் எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் ஷாருக்கோட லொக்கேஷன் என்கிட்ட இருக்குது. அண்ட் பட் வந்து என் லொக்கேஷன் அவனுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எஸ் சாரி. ஸோ வண்டி ஓட்டிக்கனால கீழே வந்துட்டு இருக்குது போல். ஸோ இப்போது அதான் என் ஃப்ரெண்டை நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அதுவும் எங்கே போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வல்சரவாக்கம். அவன் வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ ஷாருக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அது வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ. ஐயோ என்னடா இது உழுதுகிட்டே இருக்குது. ஐம் ஸோ சாரி. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோ நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரியாக்ஷனாகவே பார்ப்போம். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ நாட் எ பிக் சர்க்கிள். ஸோ ஒரு வீடியோ நம்ம போவோம். ஃபஸ்ட்டு ஷாருக்கு வீட்டு போகிறோம். ஷாருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் தான். ஸோ அப்படியே வாங்க போயிட்டு இருப்போம். ஸோ இன்னும் அந்த பாய் வந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பல போல். ஸோ இப்போது கரெக்டாக வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டி நான் போயிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஒரு 35 மினிட்ஸ் ஆகும். ஒரு 35 மினிட்ஸ் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் நான் இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில சீரியஸாக. பிகாஸ் அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் போகணும். அவன் போகிறதுக்கு முன்னாடி நான் போய் நின்று அது நல்லது இல்லை. ஸோ டில் ஹி கெட் ஹோம். ஸோ பார்ப்போம். அது வரைக்கும் எவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம கடந்து போகணும். போகலாம். எஸ் ஓகே. ஷார்க்கோட லொக்கேஷன் பற்றி அப்டேட் ஒன்று வந்துருக்குது. என்னென்னா பையன் கிளம்பிட்டான் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்னும் ஜஸ்ட் ரைட்டில் தான் போய் ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும். ஒரு 200 மீட்டர்ஸ் அவே தான் காட்டுது மேப்லேயும். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லைனா அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு தெரில. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகட்டும். நம்ம அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு டக்குன்னு அதுக்குள்ளே அந்த டைமில் போயிடலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஐ ஹோப் இந்த சர்ப்ரைஸ் வந்து நல்லா போகும் நான் நம்புகிறேன். ஸோ அது மாதிரி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க கைஸ் எவ்வளோ க்ளோஸில் இருக்கிற ஒருத்தவன் எப்படி எங்கே போய் மாட்ட போகிறோன்னு தெரில. இவ்வளோ க்ளோஸில் தான் இருக்கிறான். ஏதோ பில்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி வேறு காட்டுது இப்போது. பட் இருந்தாலும் இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல. இது நம்ம இன்னும் அஸ்வர் பாக்கி யாரு அஸ்வர் ஃபர்ஸ்ட் இங்கே. எனக்கு எங்கே போகிறது தெரில எனக்கு. நீ வேறு பள்ளி கொடுத்துட்டோம். வா. ஸோ வெல்கம் டு. அப்புறம் இன்னைக்கு நம்ம கூட ஷாருக்கு வந்துட்டாரு. ஒரு வழியில் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு என்ன பேசுறதே தெரில. பையன் ஏதோ புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கிறான் இப்போது. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் போனோட்டி அஸ்வர் வீட்டில் நான் இருந்தேன். எனக்கு பேச்சே வரல எனக்கு. ஸோ சவுதி வந்து இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே 2x ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யார் வீட்டுக்கு போகிறோம்? இப்போ யார் வீட்டுக்கு போகலாம்? இங்கேருந்து அஸ்வர் வீடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஸ்வர் வீடு வந்து என்ன ஏரியா? அது ஐநாவரம். ஓகே. ஸோ இப்போ மைனாவரம் போகிறோம். அங்கே போய் அங்கே ஒரு ஷூட் எடுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் ஒரு சின்ன டைம் லேப்ஸ். பாய். கட் பண்ணிடுவோம்டா. இப்பதான் பண்ணுவோம் போல ரியல் லைஃப்ல. உண்மையாடா இது வீடியோ? நமக்குள்ளேயாவது இருக்கட்டும், பிரச்சனை இல்லடா. சரி, நான் உண்மையிலே யூடியூப் வீடியோ நினைச்சே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல சென்சார் யாரையும் மென்ஷன் பண்ண சாரிங்க. இப்போதைக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால ட்ரை பண்றாங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சென்சார்ல எடிட்டர் பார்த்துப்பாங்க. எடிட்டரும் இவரு தான். ஆமா. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். அது வேற டச் விட்டு போச்சு. எப்பறம் அவன் வீட்டுக்கு போறது? நான் வழி சொல்றேன் போங்க. அது நல்ல வழியை சொல்றேன். லைட்டு போடுவா? இல்ல வேணாம் சார். அப்புறம் 3 பேர் பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. உனக்கு அப்பதான் தெரிஞ்சா உனக்கு. ஓ இப்போ நீ ரியாக்ட் பண்றியா அதுக்கு? ஸோ இப்போ நம்ம அஸ்வர் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஐநாவரம். டைம் 8:38. எஸ் 8:38. ஸோ அஸ்வர் கால் பண்ண போகிறோம். அஸ்வர் நான் இங்கே இருக்க தெரியாது. அண்ட் அஸ்வர் வந்தானே நம்ம வந்து பிக் பண்ணிட்டு நவீத்தை பார்க்க போகிறோம். டேடி பார்க்கறதா கண்டுபிடிச்சியா? சரி ஓகே. நவீத்தை பார்க்க போகிறோம். சாரி அப்புறமேட்டு யாசினை பார்த்துட்டு we are going to somewhere to have some food. அவ்வளோதான். ஸோ வாங்க நான் இப்போ கால் பண்ணுறேன்.
ஓகே பாப்போம். ஹலோ, ஏய் எங்கடா இருக்க? சல்மான் வீட்ல. சல்மான் வீட்லயா? ஆமா, என்னாச்சு? ஏன் என்ன பண்ற? படிக்கிறேன். இல்ல சென்ட் வாங்க போலான்னு கேட்டேன். சென்ட் வாங்கவா? ஆ சரி, நீ வேணா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம். கொன்ன கழிச்சா? இப்போ நான் உங்க வீட்டுக்கு தாண்டா ஸ்ட்ரெயிட்டா வந்திருந்தேன். நீ திடீர்னு இப்படி சொல்றேன். சார்ரா, நானா தப்பா தான் சொல்றேன். நான் கிட்ட வந்து கால் பண்ணிட்டேன், அதான் தப்பு. நீ கேட்க வேண்டியதுடா. தப்பு. ஈவினிங்ல என்ன பண்றது? தப்பு. டேய் வேலையில இருந்தேன்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை முடிஞ்சதுடா. இவ்வளவு நேரமா வந்திருந்த? ஆமா, இன்னைக்கு பேரோல் பாத்துருந்தேன் நானு. சென்ட் வாங்கணுமா? சரி, அதனால சென்ட் வாங்கலாம். வீட்டுல சொல்லி வச்சிருந்தேன் சென்ட்டுக்கு. அது வாங்கலான்னு. எவ்வளோன்னா முதல்ல போய் பார்ப்போம் எவ்வளோன்னு பட்ஜெட். 1000 ரூபா பட்ஜெட் சொன்னாங்க, பாத்துக்கலாம். 1000 ரூபாவா? ம் சரி. எங்க இருக்க இப்போ? நான் வரவா உங்க வீட்டுக்கிட்ட? நான் சிசி பேங்க் கிட்ட வந்துட்டேன்டா. அவ்வளோ கிட்ட யூட்டன் தாண்டா போட்டு வரணும். இப்போ சிசி பேங்கா? அந்த லெஃப்ட் எடுப்போமே, லெஃப்ட் எடுத்தா உங்க பள்ளிவாசல் வந்துருமே, அந்த ரோடு, மெயின் ரோடு. ஆமா, அங்க வந்துட்டியாடா? சரி, அண்ணா நகர்ல இருந்து கிட்ட தானே. நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். நீ இங்க வீட்டுல தான் இருப்பேன். சரி ஓகே, இப்போ நாங்க வரேன். இரு. புதுப்பேட்டா? சரி வா, கால் பண்ணி கேக்குறேன். சரி சரி. வை வை. ஓ செகண்ட் பிராங்க். ஸோ இப்போ வந்து அஸ்வர் கால் பண்ணி எனக்கு பேசுறதை பார்த்துப்பீங்க. நான் வந்து இப்போ ஐநாவத்தில் அவன் வீட்டில் இல்லை. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? புதுப்பேட். ஸோ அவன் பழைய வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு அவனை பிக் பண்ணிட்டு, பையன் படிச்சுட்டே இருக்கிறானா. ஸோ நான் எல்லாரையும் நான் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இல்லை இல்லை இவனை ஒர்க்லேருந்து தான் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அஸ்வர் படிப்பு, ஐ மீன் நவீத் நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. நோ நோ நோ, எல்லாம் கரெக்ட் தான். ஸோ இப்போ போயிட்டு அவனை கையில் பிடிப்போம். ஆக்சுவலாக இப்போ வந்து புதுப்பேட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. ஓகேயா? சென்ட்ரல் சின்ன அதான் புதுப்பேட்டை. எக்மோர் புதுப்பேட்டை எல்லாம் ஒன்று தான். சரி, பக்கத்தில் இந்த ரைட் எடு. நான் எந்த ஸ்பாட்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமரா வந்துச்சுன்னா திருப்பி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் நினைக்கிறேன். திருப்பி அவனுக்கே நான் கால் பண்ணி இந்த ரவுண்டான ரைட்டு வர சொல்ல போகிறேன். தெருமனைக்கு வாடா, சென்ட் வாங்க போகணுன்ற, ஐ மீன் பர்ஃப்யூம் வாங்க போகணுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ கால் பண்ணுறேன், பார்ப்போம். சரிங்களா? கார் ஹாரன்லாம் எதுவும் அடிக்காதீங்க. மிஸ்டர் ஜிஹாத் சையத் இப்ராஹிம் அலெக்சாண்டர் ஏதோ ஒன்று. சரி, கால் அடி. ஹலோ, ஏய் தெருமுனை கிட்ட வர வரியா? ஏய் சல்மான் நீயா? ஏய் என்னடா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே வரேன். ஓகே ஓகே. என்ன பண்ணலாம் போயிடுவாங்க பேசாம வண்டி அடிப்பாடிட்டு. இல்லடா லைக் ஓ நீ வருன்றியா? சர்ப்ரைஸ் அவங்க 2 பேருக்கு அடிக்கலாம்ன்றியா? ஆமா, ஸ்ட்ரைட் போ. இன்னும் போணும். வண்டி வருதுடா. இல்ல நீ தைரியமா போலாம். ஓ ரோடு. அடா பாவி டேய். வா அத தெருமனையில தான் இருக்க. வாயேன். இதோ இங்க பாரு. டேய் வா, சாரு கூப்பிடுறான், சேர்ந்தே போயிட்டு வரலாமா, சாப்பிட்டு வரலாம். ஆமா வாய, புளிப்பு காட்டுனுங்கிற உட்காந்து. டேய் வாய், உன் தெருமல்ல தான் வரவா. டேய் வாயண்டா. ஆமாண்டா, போர் அடிக்குதுடா. நீ சாப்பிட்டுட்டு ஓலா படிக்க உட்காந்துருவா. எனக்கு ஏன்டா வாங்கினீங்க? நைட் ஸ்டடி சொல்ல நான் ஸ்டே பண்றேன்னு சொல்லிப்பா. நீ சல்மானே வாய வரத்துக்கு நேரம் உனக்கு. வாடா, டென்ஷன் பண்ணாதடா. ஸ்பீக்கர் போடா. என்ன நடிக்க தெரியலங்க. அதெல்லாம் அடிப்பேன். இப்போ வருவான் பாருங்க. ஜி அது வந்துட்டாமா. இனிமே எங்க ஆட்டம் தான்மா. ஒரு வாரத்துக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எக்ஸாம் டைம்ல வந்து நிக்கிறேன் இவன். வரண்டா குனிடா. ஏய் சல்மான். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன மாதிரியே இவனையும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஸ்டாப்பா நின்றா அப்படியே. அந்த வண்டி பாக்குறேன் போலாமா? வாங்க.
நீ படிச்ச மாதிரி தான். இப்போ எல்லாரும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். அது சாரி யூடியூப் பண்ணா சென்சார் போடுற அளவுக்கு ஒரு சின்ன பிளாக் போட்டு கீச்சுக்காடி இருமான் தெரியுமா உனக்கு? இருமான் அவனதான் கச்சிருக்கா நீ. சாரி இதெல்லாம் சென்சார் எடிட்டர் கட் பண்ணிட்டு. சரி ஓகே கைஸ், இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் எடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவித் தான். 2 பேர் சாரி கட் ஓகே. இப்போ ஆக்சுவலா எல்லாருமே இப்போ அஸ்வர், சல்மான், ஜியாத் எல்லாரும் கேதர் பண்ணிட்டோம். ஜியாத் தான் எங்க 3 பேரும் கேதர் பண்ணாங்க. இது வரைக்கும் நடந்த சர்ப்ரைஸும் ஓகே, நல்ல சர்ப்ரைஸா தான் இருந்தது. இப்போ அடுத்து பார்க்க போற சர்ப்ரைஸ் என்னன்னா நவித் பாஷா சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் வரது யாசின், அப்படியே லைனா வருவாங்க. அப்படியே அதோட கேங் அப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான் லிமிட்ன்றாங்க. ஓகே இப்போ ஓகே ஓகே இல்லடா இல்ல எதுவும் சொல்ல மாட்டானா. எமோஷன் பத்தலடா. ஒண்ணு பாத்துட்டாங்களே கன்ஃபார்ம் பண்றதுக்கு சரி 4 பேர் 5 பேர் சமையல். ஸோ இப்போ சைலண்டாக. ஸோ இப்போ பார்த்தா நவித்தையும் பிக் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸோட அந்த கிளிப்பும் போடுவாங்க நம்ம எடிட்டர். அதுக்கப்புறம் அஸ்வர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாத் எப்பயும் போல அவர் தான் சர்ப்ரைஸ் மாஸ்டர். அதுக்கப்புறம் சல்மான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்க போக போறோம்னா கேமரா பறக்க போகுது. இப்போ நம்ம எங்க போக போறோம்னா யாசின். அடுத்த யாசின் chasing shadow lifelines moonlight. ஸ்பீக்கர் போடு எடுக்க மாட்டான்டா. ஏய் அத சிஎஸ்பிக்கு ஆப்போசிட் சொன்ன வர மாதிரி. சரி இங்கல வண்டி கொஞ்சம் நின்னுச்சு, அதான் அவங்க வீட்டுக்கிட்ட தான் நிக்கிறேன். புல்லட் எங்க இருக்கு? அந்த நம்ம ஸ்கூல் தாண்டி. சரி வா வா. ஏய் எங்க தெரியல, அந்த கரெக்டா அந்த இது இருக்குல்ல, யூவாட்ச் இருக்குல்ல, அந்த டர்னிங்ல நான் நிக்கிறேன். வா. ஆ கண்டுபிடிச்சிட்டான்டா. கதவு மூடுற சவுண்ட்லாம் டொம்மு டொம்முன்னு கேக்குதுடா. நான் மியூட். நான் என்னடா லூசு? யோசிச்சு பாரு, எனக்கு புரியல. நான் என்ன லூசு? எல்லாருமே லூசு தான். வாங்க. புரியல. ஏய் கண்டுபிடிச்சதான் நீ. கதவு சவுண்ட்லாம் கேட்டதா இல்லையா? கார் டோர் சவுண்ட் கேட்டதா இல்லையாடா? கார் டோர் சவுண்ட் கேட்டதா இல்லையா? சொல்லு. கார் டோர் சவுண்ட் கேட்டதா இல்லையா? எப்படிங்கற என்னடா பண்ற நீ வாழ்க்கையில? நீ ஆஃப் பண்ற. சையா இருக்கு. சையா இருக்குங்க. எதுல வந்தீங்க? கேமரால. பைசான். உனக்காக தான். அதான் அது பின்னாடி வண்டி. நீ பாக்கவே நினைச்ச தெரியுமா? இவன் கண்ணாடி அடக்கிட்டான். நீ அப்பதான் இப்படி ஃபோன் பேசிட்டே கிராஸ் பண்ண. நான் வந்துட்டேன்டா. இவன் நான் வந்து நீ பாக்கவே தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீனே சொல்லு. எங்க வந்துக்கிறோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு எங்களுக்கே எங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். ஜியாத் வச்ச சர்ப்ரைஸ் என்னன்னா தாஜ் ஹோட்டலுக்கு வச்சான். ஸோ இப்போ கில்லி பிரியாணி வாங்கியிருக்கோம். சும்மா கில்லி மாதிரி இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க பிரியாணியில கிரேவி இந்த பீஸ் பாருங்களா. அப்படியே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ட்ரை பண்ணலாம். நல்லிய நல்லா வலி வலி வலிக்குது. ஏய் I also now have நல்லிடா. Anybody want? ஐயோ இன்னைக்கு இப்போ நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா தாஜ் இப்போ ஃபுல்லாவே சாப்பிட்டு பிரியாணி முடிச்சு கேட்காதடா. சக்சஸ்ஃபுல்லா இப்போ வெளிய போறோம். வாங்க போலாம். ஜீவாகண்டா அவர் வண்டி தான்.
கைஸ் இப்போ என்ன பண்ணோம்னா இரு ஃபர்ஸ்ட் கட் கைஸ் கடைசியா இப்போ எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு எல்லாருமே இப்போ அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சது ஜிஹாத் சொல்லுவாங்க சொல்கிறேன் நம்ம எல்லாரும் இப்போ தாஜ் போனோம். தாஜில் கில்லி பிரியாணி ட்ரை பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம். அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். பட் இட் வாஸ் குட். எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. எஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒன் டைம் பை தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. அது நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாங்க. அது வித்தியாசமாக யோசிச்சிட்டோம் வேற எதாவது. அப்படியா? ஆமாம் உண்மையிலே கில்லி பிரியாணி பிகில் மாதிரி இருந்துச்சு. லியோ மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். ஓகே गाइस பின்னாடி அவங்க யாரும் இல்ல நினைச்சுக்காதீங்க. பின்னாடி ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க. யாசின் சல்மான் அண்ட் அதர். சோ இப்போ நாங்க அவன் ஜியாத் தெருமுனையில நின்னுட்டு பேசிட்டு நாங்க எல்லாரும் ஜாலியா ஆடுவோம். இதோ நெக்ஸ்ட் vlogல நாங்க சந்திக்கிறோம் गाइस. Bye. Bye guys. Bye 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 bye.